வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு பணியாரம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், இது தோசை மாவு, நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கேரட்டு, இது வந்து பச்சை மிளகாய், இது தேங்காய், இது கொத்தமல்லி, இது வந்து ஆனியன். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ அட்டகாசமான ஒரு சூப்பரான சுவையான மற்றும் ஆரோக்கியமான கேரட் பணியாரம் செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். கேரட் வந்து நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய், இது வந்து கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா பூ கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மையமையாக அரையணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவில் வந்து ஏற்கனவே தோசை மாவுன்றதால இதில் உப்பு வந்து ஆட் ஆகி தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி, இது நம்ம வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அப்படியே பச்சையாகவே ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பச்சை மிளகாய் வந்து நான் நிறைய தான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு அந்த வெஜிடபிளோடு சேரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள், தேங்காயும் அப்படியே பச்சையாக தான் நம்ம சேர்க்குறோம். தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணியாரத்தோட டேஸ்ட்டை வந்து தேங்காய் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக சாப்பிட்றதோட நீங்கள் வந்து 2 எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. தேங்காயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா? நம்மளோட ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. அதே மாதிரி நம்மளோட உள் உறுப்புகள் இருக்குது இல்லையா, அதுக்கும் தேங்காய் ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே அது வந்து ஒரு டாக்டர் மாதிரி. சரிங்களா? நான் இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கரண்டியில் கிளறதை விட கையில் வந்து நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாவோடு வந்து நல்லா அந்த கேரட்டோட ஜூஸு, அந்த பச்சை மிளகாவோடது, அதுக்கப்புறம் அந்த ஆனியன் ஜூஸு, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி, தேங்காய் எல்லாம் சேர்ந்து மாவு நல்ல ஃப்ளேவர் ஆகிடும். இப்போ வந்து இது பாருங்கள், கல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிடலாம் பணியாரம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பணியாரத்தை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க செவக்க கேரட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.